ஒரு திரைப்படங்களில் ஒரு காட்சிகளை உருவாக்குகின்ற போது அது குறித்து பார்த்தீங்கன்னா பல சம்பவங்களை அது மக்களிடையே ஏற்படுத்துகின்ற தாக்கத்தையும் நீங்க பார்க்கணும். வன்முறைகளை குறிப்பிட்ட சில ஆண்டுகளாக தமிழ் துறையில் இருக்கக்கூடிய இளம் இயக்குனர்கள் திட்டமிட்டு திணிக்கிறார்கள் என்பது உண்மை. விருமாண்டி என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்து அதில் வன்முறைகளையும் மற்ற காட்சிகளையும் பெரிய அளவில் உருவாக்கி இன்றைக்கு லோகேஷ் கனகராஜ் எல்லாம் வன்முறைகளை வைப்பதற்கான முதல் ஆரம்ப கட்டம் இது போன்ற கமல் போன்றவர்கள் தான். அவர் எந்த தேவர் மகன் எடுத்தாரோ அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் மருதநாயகத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த திரைப்படத்தை அவரால் அந்த நேரத்தில் எடுக்க முடியாமல் திரும்பி வந்ததெல்லாம் வரலாறு. 1000 கோடி வசூலித்து ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தை பொதுமக்கள் மீதும் ரசிகர்கள் மீதும் திரைப்பட ஆர்வம் கொண்டவர்கள் மீதும் திணிப்பது என்பது தவறானது. நெல்சன், லோகேஷ் கனகராஜ் போன்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய திரைப்படங்களில் வன்முறை காட்சிகள் மட்டுமல்ல குற்ற சம்பவங்களை குற்ற நிகழ்வுகளை நியாயப்படுத்துபவர்களாக இருக்கிறார். 1000 கோடி வசூலிக்க வேண்டும், 1000 கோடி டார்கெட். உங்களுக்கு தெரியும், தீபாவளி பொங்கல்லாம் டாஸ்மாக்ல டார்கெட் வைப்பாங்க, இத்தனை கோடி வசூல் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி இன்றைக்கு ஒரு திரைப்படத்தை நீங்கள் ஒரு தமிழ் திரைப்படமாக வருகிறது, அது பேன் இண்டியான்னு நீங்களே சொல்றீங்க. வணக்கம். கணம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறி, இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் திரையுலகில் ஒரு புதிய பரபரப்பாக புதிய திரைப்படமாக வந்திருக்கக்கூடிய கூலி திரைப்படத்தினுடைய ஆக்கம், அதனுடைய செயல்பாடுகள், இன்னும் சொல்லப்போனால் மக்களிடையே அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, இது குறித்து நாம் கணம் தொலைக்காட்சி நேயர்களிடம் உரையாட விரும்புகிறோம். ஒரு திரைப்படம் வந்திருக்கு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, அந்த திரைப்படம் குறித்து பல்வேறு செய்திகளை வெளியிடுவதும், அந்த திரைப்படம் வெளிவந்ததுக்கு பிறகு அந்த திரைப்படம் இவ்வளவு தொகையை வசூலிக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரியான போக்கு அதிகமாகி இருக்கிறது. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு திரைப்படம் வரும், அந்த திரைப்படம் வெளியீட்டிற்கு முன்பு அது குறித்த பல செய்திகள் வரும். அந்த திரைப்படம் நன்றாக இருந்தால், மக்கள் நலன் பேசினால், மக்களுக்கு ரசிக்கக்கூடியதாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலிக்கும். அதை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரபலப்படுத்தி விளம்பரப்படுத்துவார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட திரைப்படம், கூலி என்ற திரைப்படம், இந்த தமிழ் திரையுள்ள 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய படம். எல்லோரும் அவருக்கு ரசிகர்கள் தான், நான் உட்பட. அது வேறு செய்தி. ஆனாலும் கூட ஒரு நடிகர் நடிக்கிறார், அவர் உரிய சம்பளம் பெறுகிறார், மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அதற்கான பணியாற்றுகிறார்கள், அவர்களுக்கு உரிய பணம் கிடைக்கிறது ஒன்று. ஆனால் பொதுமக்களை நோக்கி ஒரு நுகர்வோரை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக விளம்பரதாரர்கள் போல அவர்கள் இந்த 1000 கோடி வசூலிக்க வேண்டும், 1000 கோடி டார்கெட். உங்களுக்கு தெரியும், தீபாவளி பொங்கல்லாம் டாஸ்மாக்ல டார்கெட் வைப்பாங்க, இத்தனை கோடி வசூல் பண்ணணும் அப்படி. அந்த மாதிரி இன்றைக்கு ஒரு திரைப்படத்தை நீங்கள் ஒரு தமிழ் திரைப்படமாக வருகிறது, அது பேன் இண்டியான்னு நீங்களே சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், இந்தியா முழுக்க வருகிறது, உலகம் முழுக்க வெளியிடுகிறார்கள், அது ஒரு செய்தி. நான் சொல்றேன், 1000 கோடி வசூலித்து ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தை பொதுமக்கள் மீதும் ரசிகர்கள் மீதும் திரைப்பட ஆர்வம் கொண்டவர்கள் மீதும் திணிப்பது என்பது தவறானது. என்ன காரணம் என்பதால், ஏற்கனவே உள்ள திரைப்படங்களை நீங்கள் ஒப்பீடு செய்து அந்த திரைப்படத்தை விட இது அதிகமாக வசூலிக்கணும். நான் என்ன சொல்றேன், ஒரு திரைப்படத்தை பார்ப்பதால் பொதுமக்களுக்கு என்ன நன்மை விளைகிறது, ஒரு திரைப்படத்தின் மூலமாக நீங்கள் சொல்லுகிற செய்தி என்ன, அதையெல்லாம் பார்க்கணும். இன்றைக்கு வந்திருக்கிற திரைப்படம் நாம் பார்க்கவில்லை, ஆனால் பார்த்தவர்கள் சொல்லுகின்ற செய்தி வன்முறை அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார். வன்முறைகளை குறிப்பிட்ட சில ஆண்டுகளாக தமிழ் துறையில் இருக்கக்கூடிய இளம் இயக்குனர்கள் திட்டமிட்டு திணிக்கிறார்கள் என்பது உண்மை. குறிப்பாக நெல்சன், லோகேஷ் கனகராஜ் போன்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய திரைப்படங்களில் வன்முறை காட்சிகள் மட்டுமல்ல குற்ற சம்பவங்களை குற்ற நிகழ்வுகளை நியாயப்படுத்துபவர்களாக இருக்கிறார். கடந்த காலங்கள் உங்களுக்கு தெரியும், மணிரத்னம் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிழல் உலக தாது பத்தி எல்லாம் படம் எடுப்பாங்க. அதுலலாம் கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் குற்றங்களை நியாயப்படுத்துவது போன்ற காட்சிகள். ஒரு திரைப்படங்களில் ஒரு காட்சிகளை உருவாக்குகின்ற போது அது குறித்து பார்த்தீங்கன்னா பல சம்பவங்களை அது மக்களிடையே ஏற்படுத்துகின்ற தாக்கத்தையும் நீங்க பார்க்கணும். ஏற்கனவே ஒரு திரைப்படத்துல கஞ்சா விற்பனை குறித்து லோகேஷ் கனகராஜ் பல தகவல்களோடு அது படத்தை பதிவு செய்கிறார். இதை பார்க்கின்ற பொதுமக்களுக்கு, இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை சாதாரணமாக நடப்பது போல, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இப்போ உங்களுக்கு தெரியும், கஞ்சா விற்பனை என்பது பல இடங்களில் அதிகப்படுத்தியிருக்கு. ஒரு குடிசை தொழில் மாதிரி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. இது போன்ற ஒரு திரைப்படத்தை ஒரு வெகுஜன திரைப்படமாக நீங்கள் எடுக்கின்ற போது அதில் அதை கண்டித்து நீங்கள் அதற்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் காட்டணும். இன்னொன்னு சொல்லணும், அதை சில நேரங்களில் நீங்க ஒரு கூடுதல் தகவல்களோடு சொல்லக்கூடாது. சட்டம் சார்ந்து நாம் செயல்படுகின்ற ஒரு வழக்கறிஞர் என்பதால் பொதுநல நலனோடு நான் சொல்லுகின்ற செய்தி என்னன்னா, இயக்குநர்கள் தங்களுடைய வருமானத்தை, தங்களுடைய சம்பளத்தை பெருக்குவதற்கு திரைப்படத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடாது. நீங்க நல்ல திரைப்படமாக எடுக்கும்போது அதனுடைய நான் சொல்ற லாஜிக்னு சொல்லுவாங்க, திரைப்படங்களில் நீங்கள் காரணங்களோடு சொல்லுங்க. ஒரு திரையுலகத்தில் உருவாகின்ற ஒரு நாயகன் அந்த காட்சியில் நடிக்கிறான் என்றால் அந்த காட்சிக்குரிய பின்னணி ஒன்று.
எடுத்தெடுப்பில் நாங்கள் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு எடுக்கிறோம்னு சொல்லிட்டு வன்முறைகளையும் குற்ற நிகழ்வுகளையும் நியாயப்படுத்துவது. இதே இயக்குனர் இன்றைக்கு இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் முதல் திரைப்படம் மாநகரம் திரைப்படம் நான் பார்த்தேன். ஒரு இளைஞன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட்டை மிஸ் பண்ணுவான். ரொம்ப எளிமையான கதை. திருச்சியிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய ஒரு அதை பார்க்கும்போது எனக்கே கூட நான்லாம் திருச்சியிலிருந்து சென்னைக்கு வந்தவங்க தான். எனக்கு உண்மையாகவே லோகேஷ் கனகராஜ் மாரி ஒரு மரியாதை ஏற்பட்டது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த அவருடைய சர்டிஃபிகேட்ஸு ஒரு காரில் மிஸ் ஆகும். அது குறித்த பிறகு அவருடைய வேலைகள் சம்மந்தமாக அவர் அலையக்கூடிய அந்த ஸ்ரீன்னு அந்த பையன் நடிச்சிருப்பாப்புல. அது இன்னொரு கதாநாயகன் கூட இப்போ சந்தீப்னு சொல்லி தெலுங்குல அவரும் பிரபலமாயிருக்கு. அவங்களாம் நடிச்சாங்க. மாநகரம் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோடைய முதல் திரைப்படம். இன்னொன்று லோகேஷ் கனகராஜ் வந்து எந்த இயக்குநர்களையும் உதவி இயக்குனராக இருந்தவர் அல்ல. அவரே வந்து உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரியான டெக்னிக்கல் லைனில் வந்து தான் இந்த திரைப்படங்களை வந்து ஒரு 5-6 திரைப்படங்களே பெரிய இயக்குனராக வளர்ந்திருக்கிறார். வாழ்த்துக்கள், அது வேறு. ஆனால் நாம் சமூகத்திற்கு என்ன சொல்ல வருகிறோம் என்பதையும் பார்க்க வேண்டும். ஒரு நல்ல திரைப்படங்களை உருவாக்குகின்ற போது சமூகத்திற்கு பின்னால் விளைகின்ற நன்மைகளையும் தீமைகளையும் யோசித்து எடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தொழில்நுட்ப அறிவு உள்ள பெரிய இயக்குனர்கள், பெரிய நடிகர்கள் எல்லாம் கூட சமூகத்திற்கு தவறான ஒரு வழிகாட்டுதலை அமைத்து விடக்கூடாது என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறோம். இன்றைக்கு தென் மாவட்டங்களெல்லாம் பல கலவரங்கள், பல பிரச்சனைகள், சாதிய ஆணவ கொலைகள்லாம் நடைபெறுகிறது. இதற்கான பின்னணி என்னவென்று பார்த்தால், சாதிய சமூகம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிறது, தமிழர்களிடையே இருக்கிறதுங்கிறது ஒரு செய்தி. ஆனாலும் கூட உங்களுக்கு தெரியும், திரு கமலஹாசன் அவர்கள் தமிழ் திரையுலகில் நீண்ட காலமாக இருப்பவர். அவருடைய தொழில்நுட்ப அறிவு என்பது வேறு எந்த நடிகர்களுக்கும் கிடையாது. ஒரு இயக்குனராக இருந்திருக்கிறார், திரைக்கதை எழுதுபவராக இருந்திருக்கிறார், நடனம் அமைத்திருக்கிறார், பாடகராகவும் இருக்கிறார். பல்வேறு திரையுலக தொடர்பான துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர். ஆனாலும் கூட 90களின் ஆரம்பத்தில் அவர் வந்து எடுத்த ஒரு படம் தேவர் மகன் ஒரு படம் எடுக்கிறார். தேவர் மகன் என்று குறிப்பிட்டு ஒரு சமூகத்தை மிகைப்படுத்தி அந்த திரைப்படத்தை வந்து வெளி உலகத்திற்கு வந்து காட்சி அமைப்புகள் மூலம் உருவாக்குகிறார். கேட்டால் நான் அந்த பகுதியில் உள்ள மக்களின் வாழ்வியலை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உருவாக்குகிறார். அந்த படம் வந்து வெற்றி அடைகிறது. அதன் பின்னர் நடந்த நிகழ்வுகள் என்ன? இன்றைக்கு 32 ஆண்டுகள் கழித்து, ஏறத்தாழ 32-33 ஆண்டுகள் கழித்து அதே கமல்ஹாசன் என்ன சொல்கிறார்? அன்றைக்கு நான் தேவர் மகன் படம் எடுத்ததால் இது போன்று தென் மாவட்டங்களில் கலவரம் வரும் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட கமல்ஹாசன் அவர்கள் மீது சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மூலம் வழக்கு பதிவு செய்ய முடியுமா, முடியாதா? உங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளை ஒரு ஊடகத்தின் மூலம் நீங்கள் காட்டிய அந்த திரைப்படத்தின் மூலம் காட்டியது இன்றைக்கு தென் மாவட்டங்களை பற்றி எரிய செய்திருக்கிறது. ஆனால் கமல்ஹாசன் சர்வ சாதாரணமாக இதை நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்கிறேன். ஒரு சமூகத்தை வந்து மிகைப்படுத்தி ஒரு சமூகத்தை நான் எந்த சமூகத்தையும் தாழ்வா சொல்ல, நான் ஒரு சமூகத்தை நான் உயர்த்தி தான் சொன்னேன் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்? ஒரு சமூகத்தை நீங்க உயர்த்துகிறீர்கள் என்றால் மற்ற சமூகங்களை தாழ்த்துகிறீர்கள் என்ற அர்த்தம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கமல் சொல்லுகின்ற காரணங்களை நாம் ஏற்க முடியாது. அதன் பிறகும் கூட அவர் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை. தேவர் மகன் திரைப்படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றதுக்கு பிறகு மீண்டும் அவருடைய கனவு படமாக இருக்கக்கூடிய மருதநாயகம் திரைப்படத்தை எடுக்க முனைகிறார். மருதநாயகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதைப்படி வந்து அவர் வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தவர். அவர் வந்து உங்களுக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு மாறுபவராக அந்த கதையில் உண்டு. அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அவர் எந்த தேவர் மகன் எடுத்தாரோ அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் மருதநாயகத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த திரைப்படத்தை அவரால் அந்த நேரத்தில் எடுக்க முடியாமல் திரும்பி வந்ததெல்லாம் வரலாறு. அதன் பிறகு மீண்டும் அந்த மக்களை பற்றி எடுக்கிறேன் என்று விருமாண்டி என்று ஒரு திரைப்படத்தை எடுத்து அதில் வன்முறைகளையும் மற்ற காட்சிகளையும் பெரிய அளவில் உருவாக்கி இன்றைக்கு லோகேஷ் கனகராஜ் எல்லாம் வன்முறைகளை வைப்பதற்கான முதல் ஆரம்ப கட்டம் இது போன்ற கமல் போன்றவர்கள் தான். அதனால்தான் நான் திரும்ப சொல்லுகிறேன், எந்த கலைஞர்கள் மீதும் எந்த வந்து நடிகர்கள் மீதும் நமக்கு தனிப்பட்ட வன்மமோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ இல்லை. ஆனால் சமூகத்திற்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி உண்மையாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கமலை போன்ற அறிவார்ந்தவர்கள் எல்லாம் இது போன்று யோசித்து பின்னால் வருவதெல்லாம் கண்டிப்பா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா கமல் சொன்ன நிறைய செய்திகள் வந்து நல்ல விஷயங்கள்லாம் கூட சொல்லியிருக்காரு. சுனாமி சம்பந்தமாலாம் பார்த்தீங்கன்னா திரைப்படங்களை காட்டியதாக இருக்கட்டும், இல்லை இந்த அன்பே சோம்லாம் ரயில்வே விபத்து குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாகலாம் அதெல்லாம் நம்ம பாராட்டுகிறோம். ஆனாலும் கூட நான் வந்து சாதியம் குறித்து அதிகமாக ரஜினி கிட்ட வந்து நீங்க அதை கேட்க முடியாது. ரஜினி கிட்ட வந்து நீங்க சாதி சம்பந்தமா உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அவர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர். இங்க எத்தனை சாதிகள் இருக்கிறதுன்னு கூட அவருக்கு தெரியாது. இன்னொன்று, அவருடைய திரைப்படத்தில் அவர் எப்பவுமே சாதியை மேன்மைப்படுத்தி பேசினதே கிடையாது. ரஜினி கிட்ட நம்ம வந்து பார்த்துட்டு ஒரு நல்ல விஷயம், ஒருவேளை அவர் தமிழ்நாட்டுக்காரராக இருந்தா கூட அவர் செஞ்சிருப்பாரு. ஆனால் கமல் போன்ற அறிவார்ந்தவர்கள் இங்கு உள்ள சாதிய சிக்கல்கள்,
சமூகத்திற்கிடையே நல்லிணக்கம் இல்லாமல் போனது குறித்தெல்லாம் நன்றாக தெரிந்தது. இன்னும் சொல்ல போனால் அவர் தென் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கமல் மட்டுமல்ல, அவரை போன்ற பல சாதிய பெருமை பேசுகின்ற திரைப்படங்கள் வந்ததுக்கு பிறகு தமிழ் திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா ஒரு சாதிய சமூகங்களை மட்டுமே மேம்படுத்தக்கூடிய படங்கள் என்று, அதன் பிறகு எதிர்வினை ஆற்றக்கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இன்னும் சொல்லப்போ ஆதிக்க சாதிகளால் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக வந்து அந்த சமூகத்தை சார்ந்த ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்கள்லாம் அவர்களுடைய பாதிக்கப்பட்ட வழியை சொல்லுகின்ற போது அப்பொழுது என்ன சொல்லுகிறாங்கன்னா, இவங்கெல்லாம் ஜாதிய படங்கள் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து முற்றிலும் தவறாக இருக்கிறது. ஏன்னா நீங்க ஒரு செய்தியை பதிவு செய்துட்டு அதை பரப்பிட்டு போயிட்டீங்க. அதை இல்லை என்று சொல்வதற்கு சில பேர் வந்து தங்களுடைய எதிர்ப்புணர்வை காட்டுகின்ற போது இன்றைக்கு தமிழ் துறையில் ரஞ்சித் மீதும் மாரி செல்வராஜ் மீதும் பல வன்மங்களை திணிக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா வன்முறை காட்சிகளை அதிக அளவில் திரைப்படங்களில் காட்டுகின்ற போது அது குறித்து வருகின்ற விளைவுகளை யார் ஏற்பது? நான் சொல்ற, ஒரு ஆணும் பெண்ணும் பேசுகிற போது அவர்கள் காதல் உணர்வு கொள்கிறார்கள். அந்த காதல் உணர்வை வந்து சாதி ஆணவ கொலையில் முடிக்கின்ற போது யாரும் வந்து நான் திரைப்படத்தை பார்த்து நாங்கள் செஞ்சோம்னு சொல்றது கிடையாது. ஆனாலும் கூட அந்த காதல் காட்சிகளை திரும்ப எடுக்காம இருக்கிறது இல்லை. ஆனாலும் இந்த தமிழ் திரையுலகில் இது போன்ற சாதிய வன்மங்களை, சாதிய படிநிலைகளை, சாதிய பாகுபாடுகளை தொடர்ச்சியாக பதிவு செய்வதில் கமல் போன்ற பெரிய நடிகர்கள் இப்படி வருவது தவறானது இல்லையா? இதையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுகின்ற போது இந்த மக்கள் யாரை உங்களை கொண்டாடுகிறார்களோ, இந்த மக்கள் யாரை வந்து பெரிய நடிகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களே சமூக பொறுப்புணர்வற்று செய்வது தவறானது இல்லையா? திரு லோகேஷ் கனகராஜை பொறுத்தவரை அவர் இளம் இயக்குனராக வளர்ந்து கொண்டிருக்கிறார். நடிகர் ரஜினியை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே 50 ஆண்டுகளை கடந்திருக்கிறார். சன் பிக்சர்ஸ் வந்து சமூகத்தோடு ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இவர்களெல்லாம் சேர்ந்து மீண்டும் மீண்டும் வன்முறை சார்ந்த ஒரு திரைப்படங்கள் எடுக்கும்போது அது மக்களிடையே கொண்டு போறது, நீங்க 1000 கோடி உங்களுக்கு வந்து ரீச் உயரணும் அப்படிங்கிறதுக்காக திரைப்படங்களை என்ன வேணா காட்டிடுவீங்களா? இப்போ அது குறித்து பேசுகிறதுக்கு வந்து மற்ற திரைப்பட விமர்சகர்கள்லாம் சொன்னா உங்களுக்கு வந்து அதற்கான கோபம் இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், ஒரு நடிகராக நீங்க பார்த்து மற்ற நடிகர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது வேறு. நீங்க திரைப்படங்களை இயக்குகிறீர்கள், திரைப்படம் இப்போ எந்திரன்னு ஒரு படம் வந்தது சமூகத்திற்கான, அதுல வந்து யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? ரஜினி ஜெயிலருங்கிற வரும்போது நெல்சன் திரைப்படம் எடுக்கும்போது அந்த திரைப்படத்தில் வன்முறைகள் அதிகமாக இருக்குது, குழந்தைகள் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு. இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சர்டிஃபிகேட் கொடுத்து தான் வந்திருக்கு. அதனால குழந்தைகள் நல்ல வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கூட நாளைக்கு டிவிலையோ மற்றதுலேயோ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓடிடி தளங்கள்லேயே பார்க்கும். ஏற்கனவே ஊடகங்களாலும் பல யூடியூப் சேனல்கள், குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு வந்து காணொலிகளால் குழந்தைகள் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்படுகிறார்கள். கஞ்சா தொடர்பானதெல்லாம் வந்து அதை பார்த்து கத்துக்கிறதெல்லாம் இருக்காங்க. இப்படிலாம் இருக்கின்ற போது வெகுஜன ஊடகமாக இருக்கக்கூடிய சினிமாவில் நீங்க என்ன செய்யணும்? முடிந்த அளவிற்கு வந்து ஓரளவுக்கு மக்கள் விழிப்புணர்வு கருத்துக்களை ஏற்படுத்தணும். ஒருவேளை இல்லை நாங்க பொழுதுபோக்கு தான் செய்வோம்னா நீங்க அதற்குரிய ஒரு சரியான முறையில ஒரு திரைப்படங்களுக்குரிய அந்த இலக்கணத்தோடு செய்யலாம். எதையுமே இல்லாம நாங்க வந்து இப்படித்தான் செய்வோம்னு சொன்னீங்கன்னா லோகேஷ் கனகராஜன் மட்டும் இல்ல, வரக்கூடிய எல்லா இயக்குநர்களுமே நாளைக்கு வந்து மக்கள் கிட்ட இருந்து விரோதிகளாக தான் நீங்க போவீங்க. பணம் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிச்சு நீங்க பெரிய இயக்குனர் ஆகலாம், வந்து பேன் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஆல் இந்தியா அளவுக்கு நீங்க இந்திய அளவில் பெரிய இயக்குனராக கூட ஆகலாம். ஆனால் நாளைக்கு மனிதர்கள் என்று வருகின்ற போது உங்களை எந்த பட்டியலிலும் வைக்க முடியாது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இனி வரும் காலங்களில் இளம் இயக்குனராக வருபவர்கள் கதையை தேர்வு செய்வதற்கு முன்பு அந்த கதைக்கான காரணங்களையும், குறிப்பாக சமூகத்திற்கு நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம், உங்களால் சமூகத்திற்கு எல்லாமே செய்திகள் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. சமூகத்திற்கு தவறான செய்திகளை சொல்லிவிடாதீர்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எந்த மனிதனும் ஒரு சமூகத்தோடு ஒன்றிணைவது அவனுடைய வாழ்வியல் முறை மட்டுமல்ல, இந்த கலை இலக்கிய ஊடகங்களோடும் தொடர்புள்ளவனாக இருக்கிறார். வரும் காலங்களில் தமிழ் திரைப்பட உலகம் மாற்றிக்கொள்வதற்கும் மாறுவதற்கும் வாய்ப்பாக இருக்க வேண்டும். கூலி திரைப்படம் 1000 கோடி வசூலிப்பதும் வசூலை திணிப்பதும் என்பது இன்றைக்கு அந்த திரைப்படம் சார்ந்தது என்றாலும் கூட, ஆனால் அந்த திரைப்படத்தை வைத்து இன்றைக்கு நடக்கக்கூடிய இது போன்ற மக்கள் மீதான திணிக்கின்ற அந்த வன்முறைகளும், குறிப்பாக அந்த படம் 1000 கோடி வசூலிச்சே ஆகணுங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடியும் தவறானது. இந்த திரைப்படம் மட்டும் இல்லை, எந்த திரைப்படமும் நல்ல கதை அம்சத்தோடு மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்வதோடு உரிய முறையில் நல்ல திரைப்படமாக எடுக்கப்பட்டால் அது வெற்றிகரமாக ஓடும் என்பதுதான் வரலாறு. நீங்கள் 1000 கோடி வசூலித்தாலும் 2000 கோடி வசூலித்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் திரைப்படங்களை நீங்கள் கொண்டு சென்றாலும் நாளைக்கு வந்து அந்த கதைகளை பார்க்கின்ற போது அது உண்மையாக மக்களோடு இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அது வெற்றி பெறும். உங்களுக்கு தெரியும், ஹாலிவுட்ல அவதார்னு ஒரு படம் வந்து, அந்த அவதாருங்கிற படத்துல தொழில்நுட்பம் தான் மெயின், டெக்னாலஜியை வச்சுதான் வைக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த கதை என்ற அமைப்பு வருகின்ற போது அந்த பண்டாரா என்ற ஒரு
கிரகம் இருக்கிறது. அதில் இங்கு இருக்கக்கூடிய போய் மனிதர்கள் ஆக்கிரமிக்க நினைக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து தொடர்ந்து போராடி வெற்றி பெறுகிறார்கள். மனிதனுக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு கதை. மனிதனை வந்து தோற்கடிக்கக்கூடிய பண்டோரா கிராமத்திற்காக, அந்த பண்டோரா கிரகத்திற்காக நாமே வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அதுதான் மனிதனுடைய மனம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தயவு கூர்ந்து இனி வரும் காலங்களில் இளம் இயக்குனர்கள் வன்முறையை கையில் எடுக்க வேண்டாம். குறிப்பாக திரைப்படங்களுடைய வருமானம் வசூல் என்ற அடிப்படையில் மக்களை மேலும் மேலும் வந்து குற்றச் செயல்களுக்கு ஆட்படுத்த வேண்டாம். வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பொதுமக்களும் உங்களை வந்து கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். திரைப்படங்களில் இருந்த பல பேர் இன்றைக்கு இல்லை. பல திரைப்படங்களில் வந்து பணியாற்றிய எத்தனையோ ஆண்டுகள் இருந்தவர்கள்லாம் இல்லாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, காலம் கடந்து உங்களுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் செய்கின்ற படைப்புகள் தான் நிற்கும் என்று சொல்லி இந்த நல்வாய்ப்புக்கு கனம் தொலைக்காட்சி நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.